வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய்பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 24ஆம் பாகமாக சிறுதானிய பயிர்களுக்கு ஏற்ற சமச்சீர் உர பரிந்துரைகள் பற்றியும் சிறுதானிய பயிர்களுக்கான நவீன கலை மேலாண்மை பற்றியும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதை பற்றிய முழுமையான விளக்கங்களை தருவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் மதராஸ் உர நிறுவனத்தில் உர விநியோகத்துறை மேலாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் திரு கணபதி அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். நேயர்களே, முதலில் பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய நினைவூட்டலாக ஒரு முன்னோட்டத்தினை கேட்போம். பாரத நாட்டின் மத்திய அமைச்சரவையின் பொருளாதார விவகாரங்கள் துறை 28/6/2023 அன்று நடந்த கூட்டத்தில் பிரதமரின் பிரணாம் என்ற திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமரின் பிரணாம் திட்டம் என்பது பூமி தாயை மீட்டெடுத்தல், மண்வளம் குறைந்து வருவதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், பூமி தாயை வளப்படுத்துதல் மற்றும் சீர்திருத்துதல் என்பவையின் ஒருங்கிணைப்பாகும். நாம் பூமி தாயை காப்பது நம் அனைவரின் கூட்டு முயற்சியால் மட்டுமே சாத்தியமாகும். ஒவ்வொரு கிராமங்களும் அதன் அடிப்படை நிலையிலிருந்து செய்தால் மட்டுமே இவை சாத்தியமாகும். இந்த திட்டத்தின் முழுமையான இலக்கு என்பது வேளாண்மையில் ரசாயன உர உபயோகம் மற்றும் பூச்சிக்கொல்லி உபயோகம் என்ற பிரச்சனையிலிருந்து எவ்வாறு நாம் பூமி தாயை மீட்டெடுப்பது, எவ்வாறு விடுபடுவது என்பதே ஆகும். அதிக உணவு உற்பத்திக்காக அதிகப்படியான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் உபயோகப்படுத்தியதன் விளைவாக நமது பூமி தாய் தன் வனப்பை இழந்து வளமையை இழந்து உள்ளார். இதனால் மண்ணின் உற்பத்தி திறனும் குறைந்துள்ளது. மண் பரிசோதனை செய்து மண் பரிசோதனை முடிவுகளின்படி சமச்சீர் உர உபயோகத்தை கடைபிடிப்பது, நுண்ணுயிர் உரங்களை கடைபிடிப்பது மற்றும் இயற்கை உரங்களை வேளாண்மையில் பயன்படுத்துவதால் நமது மண்ணின் ஊட்டச்சத்தை பராமரிக்கலாம். இந்த தேவை இப்போது ஏன் ஏற்பட்டுள்ளது? இத்தோடு நில்லாமல் இவற்றுடன் இயற்கை வேளாண்மை, அங்கக வேளாண்மை முறைகளையும் கடைபிடிக்க வேண்டும். இயற்கை வளங்களை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் புதிய தொழில்நுட்பங்களான ஒருங்கிணைந்த வேளாண் முறைகளையும் நுண்ணிய நீர்ப்பாசன உத்திகளையும் மூடாக்கு போடுதல், குறைந்த உழவியல் வேளாண்மை, பயிர் சுழற்சி போன்ற முறைகளை வேளாண்மையில் பயன்படுத்த வேண்டும். நிலையான நீண்ட நாட்களுக்கு நிற்பதான வேளாண் உத்திகளை கடைபிடிக்க நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டு மாற்றத்திற்கான முடிவில் நாம் செயல்பட வேண்டும். மாற்றம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பது அத்தியாவசியமான கலையாகும். நமது வளத்தை பெருக்கவும், மாசுவை கட்டுப்படுத்தவும், நீண்ட நாள் உணவு உற்பத்திக்கு உறுதியளிக்கவும் இந்த மாற்றம் தேவைப்படுகிறது. நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் சுற்றுப்புற சூழலின் வளத்தையும் மண்ணின் வளத்தையும் பாதுகாக்க மிக முக்கியமான சமச்சீர் உர உபயோகம் என்பது வேளாண்மையில் மிக முக்கிய பங்காற்றுகிறது. அத்தியாவசியமான பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை சரியான அளவில், சரியான விகிதத்தில், சரியான காலத்தில், சரியான உபயோக முறைகளை பயன்படுத்தி அளிப்பதே சமச்சீர் உர உபயோக முறை என்பதாகும். அந்தந்த மாநிலங்களில் உள்ள வேளாண்மை பல்கலைக்கழகங்கள், வேளாண்மை ஆராய்ச்சி கழகங்கள் மேற்கூறிய அளவுகளை ஒவ்வொரு பயிர்களுக்கும் அந்தந்த இடங்களுக்கு தக்கவாறு தேவையான அளவுகளை பரிந்துரை செய்துள்ளது. பரிந்துரைக்கப்பட்ட உர விநியோக அளவுகளை பயன்படுத்தினால் அதிக மகசூல் கிடைப்பதோடு பயிர்களின், தானியங்களின், உற்பத்தி பொருட்களின், உணவுகளின் தரமும் மேம்படுகிறது. நல்ல வளமான மண்ணில் விளைவிக்கப்பட்ட பழங்கள், காய்கறிகள், தானியங்களில் அனைத்தும் முக்கியமான சத்துக்களும் பொதிந்திருக்கும். அவற்றின் தரமும் சிறப்பானதாக இருக்கும். அவற்றின் ருசியும் நன்றாக இருக்கும். மேம்படுத்தப்பட்ட மகசூல், விளைச்சலின் தரம் விவசாயிகளுக்கு அதிக லாபங்களை ஈட்டுத்தரும். இது அதிக அளவு விளைவிப்பது மட்டுமன்று, சிறப்பாக ஊட்டச்சத்து பொருந்திய உணவுப் பொருட்களை விளைவிப்பதும் ஆகும். இது இருசாரருக்கு பலனளிக்கக்கூடிய வெற்றியின் அணுகுமுறையாகும். இது விவசாயிகள், சுற்றுப்புற சூழல் மட்டுமின்றி நாம் அனைவருக்கும் நலன் பயப்பதாகும். உரங்களை சீரிய முறையாக உபயோகிப்பதனால் நமது மகசூல் பெருகுவதோடு மட்டுமின்றி நமது விளைநிலங்களும் வளமானதாக விளங்குகிறது. அடுத்த தலைமுறைக்கும் உதவிகரமாக இருக்கும். ஆகையினால் நாம் அனைவரும் தொடர்ந்து சமச்சீர் உர நிர்வாகத்தை கடைபிடிப்பதன் மூலம் மாற்றத்தின் அங்கமாகவும் விளங்குவோம்.
அடுத்து நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத யாத்திரை, விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்திரை என்ற நிகழ்ச்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பிரதமரின் பிரணாம் என்ற திட்டங்களின் பலன்களையும் வேளாண்மையில் ட்ரோன்களை உபயோகத்தினை ஊக்குவிப்பதுவே இந்திய அரசின் உரத்துறையின் மிக முக்கிய பங்காக உள்ளது. சமச்சீர் உர உபயோக முறையை கடைபிடித்தல் என்ற நோக்கத்திற்காகவும் நானோ உரம் உபயோகத்தினை இந்திய அரசின் உரத்துறையானது வேறுபட்ட துறைகளையும் ஒருங்கிணைத்துள்ளது. அதில் உர உற்பத்தி நிறுவனங்கள், பிரதமரின் விவசாய செழுமை நிலையங்கள், வேளாண் அதிகாரிகள் மற்றும் சிறப்பு அதிகாரிகளையும் இத்திட்டத்தில் ஈடுபடுத்தி உள்ளது. பிரதமரின் பிரணாம் திட்டத்தின் முத்தாய்ப்பு யாதெனில், ட்ரோன்களை பெருமளவில் உபயோகப்படுத்துவது, செயல்முறை விளக்கம் செய்து காண்பிப்பது, நானோ யூரியா, நானோ டிஏபி, நீரில் கரையும் திரவ பூச்சிக்கொல்லி மருந்துகள், நீரில் கரையும் பூஞ்சான கொல்லி மருந்துகள் போன்றவற்றை வேறுபட்ட பயிர்களிலும் மரப்பயிர்களிலும் தோட்டக்கலை பயிர்களிலும் தெளித்து விவசாயிகளுக்கு காண்பிப்பது ஆகும். இந்த முன்னெடுப்பு ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை செயல் விளக்கத்தில் நமது பாரத அரசு இறக்கியுள்ளது. இது 29 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள மாவட்டங்களில் செயல் விளக்கங்களை செய்து வருகிறது. இந்த செயற்கரிய செயலானது அனைத்து பொதுமக்களையும் விவசாயிகளையும் கவர்ந்துள்ளது. விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வியத்தகு முன்னெடுப்பு முன்னெப்போதும் இல்லாத ஒன்று. PM பிரணாம் என்ற திட்டத்தின் நோக்கங்களை, நிலையான நீடித்த விவசாய முறைகளை வேளாண் பெருமக்களிடம் விளங்கச் செய்யவும் பழக்கப்படுத்தவும் கொண்டு சேர்க்கும் கருவியாகவும் உள்ளது. இந்த திட்டத்திற்கு பெருமளவில் வரவேற்பு உள்ளது. லட்சக்கணக்கான மக்கள் இந்த ட்ரோன் தெளிப்பான் விதத்தினை கண்டுகளிக்கின்றனர். குறிப்பாக விவசாய பெருமக்கள் மிக்க ஆர்வமுடன் இதில் பங்கு பெறுகின்றனர். நானோ யூரியா மூட்டை யூரியாவிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது, எவ்வகையில் அதிக பயனளிக்க கூடியதாக உள்ளது என்பதையும் நன்கு உணர முடிகிறது. இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக விவாதங்கள், செயல்முறை விளக்கங்கள், கூட்டங்கள் ஆகியவற்றில் விவசாயிகள் ஆர்வமாக பங்கேற்கின்றனர். அதன் அடிப்படையில் அதன் தொடர்ச்சியாகவே அங்கக வேளாண்மையின் அவசியத்தன்மையும் அதன் விழிப்புணர்வையும் அனைத்து விவசாயிகளையும் சென்றடைந்துள்ளது. புதுமையை விரும்பும் ஆர்வமுள்ள இளம் விவசாயிகள் ட்ரோன் தொழில்நுட்பத்தை முன்னெடுத்து உபயோகிக்க விருப்பம் தெரிவித்துள்ளனர். நேரம், பணம் விரயம் இன்றி செலவு அதிகம் பிடிக்காத உகந்த உத்தியாக உள்ள இந்த தொழில்நுட்பங்கள் அவர்களை வேளாண்மையை பயன்படுத்தி மிக்க ஆர்வமுடையவர்களாகவும் நிலைத்த நீடித்த வேளாண்மையில் சிக்கன முறையை கையாண்டு செயல்படுவதாகவும் அறியப்பட்டு லாபகரமான வேளாண்மை தொழில் வளரும் என்பதையும் நம்புகின்றனர். மாண்புமிகு பாரத பிரதமர் வேளாண் மகளிர் ட்ரோன் மையங்களை நிறுவியுள்ளார். இத்திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன்களை வழங்க உள்ளது. இதனால் இப்புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மகளிரின் வாழ்வாதாரமும் சிறக்கும் என நம்பப்படுகிறது. பிரதமரின் வேளாண் செழுமை நிலையங்கள் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் திட்டத்தின் பயன்களை விவசாயிகளுக்கு கொண்டு செல்ல பேருதவியாக இருந்து வருகிறது. அவைகளின் செயல்பாடு ஒரு கூட்டு முயற்சியாக இந்த முன்னெடுப்பில் காண முடிகிறது. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற யாத்திரை இது ஒரு பயணம் மட்டுமன்று, இந்திய புரட்சிகர நவீன விவசாயத்தின் புதிய பரிணாம வளர்ச்சியாகவும் முன்னேற்ற பாதையின் அடுத்த கட்டமாகவும் அறியப்படுகிறது. இந்த பயணம் ஆரம்பித்த நாளிலிருந்து நாளுக்கு நாள் இதற்கான வரவேற்பு பெருகிக் கொண்டே வருகிறது. இந்த வரவேற்பை காணும்போது இந்திய வேளாண்மையின் மறுபரிமாணம் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதிய கண்டுபிடிப்புகளை விவசாயத்தில் புகுத்தி நவீன வேளாண் புரட்சியின் மூலம் எல்லோருக்குமான வளர்ச்சியாக உள்ளது. ட்ரோன் தொழில்நுட்பத்தை ஊக்கப்படுத்துவதன் மூலமாக நானோ உரங்கள், நிலைநிறுத்தப்பட்ட நிலையான விவசாய உத்திகளை பற்றிய விழிப்புணர்வு மட்டுமின்றி விவசாயிகளை ஊக்கப்படுத்தவும் உற்சாகமும் ஊட்டுகிறது. நவீனங்களை கடைபிடித்து இயற்கையை ஒத்து வளர்ச்சி அடைய எதிர்காலங்களில் உதவிகரமாக இருக்கும் என திட்டவட்டமாக நம்பப்படுகின்றது. இந்த வேளாண் புரட்சி வெளிப்படும் போது பிரதமரின் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான லட்சிய பயணம் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு வித்தாகவும் உறுதுணையாகவும் விளங்கும் என்று சான்றாகிறது. இதன்படி இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாகவும் விவசாயத்தில் தன்னிறைவு அடைந்த நாடாகவும் விளங்கும் என்பது தெள்ளத் தெளிவாக நம் கண்முன் காண முடிகிறது. நேயர்களே, தொடர்ந்து இன்றைய தலைப்பான சிறுதானிய பயிர்களுக்கு ஏற்ற சமச்சீர் உர பரிந்துரைகள் பற்றியும் சிறுதானிய பயிர்களுக்கான நவீன கலை மேலாண்மை பற்றியும் விளக்குகிறார் திரு கணபதி அவர்கள்.
அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிறுதானிய பயிர்களுக்கு ஏற்ற சமச்சீர் உர பரிந்துரைகள் என்பதை பற்றி சொல்ல இருக்கிறேன். வளமான மண்ணே வாழ்வின் ஆதாரம். மேலும் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் நாம் தற்போது உள்ளோம். அது மட்டுமின்றி நம் நாட்டில் ஆண்டுக்கு சராசரியாக 8-10 மில்லியன் டன் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்கள் மண்ணில் பற்றாக்குறையாக உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே மண்ணின் வளத்தை பேணிகாப்பது மனித இனத்தின் முக்கிய கடமையாகும். இதற்காக மண்ணிலிருந்து சத்துக்களை பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு இணையாக ஊட்டச்சத்துக்களை திரும்பவும் மண்ணிற்கு அளிப்பதால் தான் அந்த மண்ணின் வளம் பாதுகாக்கப்பட்டு பயிர் விளைச்சலை அதிகரிக்க இயலும். மேலும் பயிரூட்டச்சத்துக்கள் மட்டுமின்றி மண்ணில் அங்கக கரிம பொருட்களும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. இவை முறையே மண்ணின் பௌதிக மற்றும் இரசாயன பண்புகளை மேம்படுத்துதல் மற்றும் பயிரூட்டச்சத்துக்களை பயிர்கள் எளிதில் எடுத்துக்கொள்ளவும் உதவுகிறது. தமிழக மண்வளம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். மண்வளம் என்பது பயிர் வளர்ச்சிக்கு தேவையான இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள் போதுமான அளவில் பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலையில் இருப்பதாகும். மண் வளமானது நிலையானதல்ல. இது நிலத்துக்கு நிலம் மாறுபடும். இப்போது தமிழக மண் வகைகளில் பொதுவாக அங்கக கரிமச்சத்து குறைவாக இருக்கும். அதாவது 0.5% குறைவு. பயிருக்கு கிடைக்கக்கூடிய தழைச்சத்து குறைவாகவும், அதாவது 280 கிலோ பர் ஹெக்டர், அதற்கு குறைவாக இருக்குது. மணிச்சத்து குறைவானது முதல் அதிகமாகவும், குறைவானது என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 கிலோவுக்கு கம்மியாக பர் ஹெக்டருக்கு என்பது குறைவு. 11லிருந்து 22 கிலோ பர் ஹெக்டர் என்பது மத்தியமம். 22 கிலோ பர் ஹெக்டர் மேலே, அதுக்கு மேலே இருக்கிறது அதிகம். சாம்பல் சத்து, அதை பற்றி சொல்லப்போனால் சாம்பல் சத்து குறைவானது முதல் அதிகமான நிலையிலும் உள்ளது. அதாவது 118 கிலோ பர் ஹெக்டருக்கு குறைவு. அதாவது 118லிருந்து 280 கிலோ பர் ஹெக்டார் என்பது மத்தியமம். அப்புறம் 280 கிலோவிலிருந்து பர் ஹெக்டார் அது இருக்கிறது மிக அதிகம். மற்றும் பயிருக்கு கிடைக்கக்கூடிய இதர சத்துக்களான கந்தகம், துத்தநாகம், போரான், இரும்பு, தாமிரம் மற்றும் மாங்கனீசு ஆகியவற்றின் பற்றாக்குறையானது முறையே எப்படி இருக்குன்னாக்கா, கந்தகம் 11% பற்றாக்குறையாக இருக்குது, துத்தநாகம் 42% பற்றாக்குறையாக இருக்குது, போரான் 20% பற்றாக்குறையாக இருக்குது, இரும்பு 10% பற்றாக்குறையாக இருக்குது, தாமிரம் 17% பற்றாக்குறையாக இருக்குது, மாங்கனீசு 6% பற்றாக்குறையாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் பொது பரிந்துரையின்படி உர சிபாரிசு செய்வதால் பயிர்களின் தேவைக்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உரங்களை இட வேண்டிய நிலை ஏற்படும். எனவே இந்த சூழ்நிலைகளை தவிர்த்து உணவு உற்பத்தியை பெருக்கி மண் வளத்தை பாதுகாக்க ஒரு சிறந்த வழி மண் ஆய்வின் மூலம் மண் வளத்தை அறிந்து விளைச்சலை திட்டமிட்டு அதற்கேற்ப பயிர்களுக்கு ஒருங்கிணைந்த முறையில் ஊட்டச்சத்து வழங்குவதே ஆகும். இந்த முறைப்படி ரசாயன உரங்களோடு அங்கக உரங்கள், அதாவது தொழு உரம், கம்போஸ்ட்டு, பசுந்தாள் உரம் போன்றவை மற்றும் உயிர் உரங்களை இடுவதால் மண்ணில் அங்கக கரிமம் நிலைப்பதோடு பேரூட்டங்கள் மற்றும் நுண்ணூட்டங்களின் கிடக்கையை மேம்படுத்த இயலும். பொதுவாக தழைச்சத்தை நிலப்படுத்தும் உயிர் உரங்கள் ரைசோபியம், அசோஸ்பைரில்லம், அசட்டோபாக்டர் இவைகளை இடும்போது வளிமண்டல காற்றில் உள்ள தழைச்சத்தானது பயிர்களுக்கு கிடைக்கத்தக்க வகையில் நிலைப்படுத்தப்படுகிறது. மணிச்சத்து உயிர் உரங்களான பாஸ்போபாக்டீரியாவை மண்ணில் இடும்போது மண்ணில் நிலைப்படுத்தப்பட்டுள்ள கரையா நிலையில் உள்ள மணிச்சத்தானது நுண்ணுயிரிகளால் கரைக்கப்பட்டு பயிர்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் மாற்றப்படுகிறது. இயற்கை உரங்களை இடும்போது மண்ணில் பௌதிக, வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகள் மேம்படுத்தப்படுகின்றன. தற்போது ஒருங்கிணைந்த முறையில் மண் ஆய்வு மற்றும் விளைச்சல் இலக்குக்கு ஏற்ப உர பரிந்துரைகளை பற்றி பார்க்கலாம். மண் வளத்தை பேணும் பொருட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தொடர்ந்து பல்வேறு தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இயற்கை வள மேலாண்மை இயக்கத்தின் கீழ் இயங்கி வரும் மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் ICAR நிதி உதவியுடன் அகில இந்திய ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி திட்டமான மண் ஆய்வு மற்றும்
பயிர் ஏற்பு திறன் தொடர்பளவு திட்டம், அதாவது ஏஐசிஆர்பி எஸ்டிசிஆர்ன்றது 1967 ஆண்டிலிருந்து செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் இந்த கருத்துக்களை குறிக்கோளாக கொண்டு ஒருங்கிணைந்த பயிர் சத்தூட்ட முறையில் மண் வளத்துக்கும் விளைச்சல் இலக்குக்கும் ஏற்ப உர பரிந்துரைகள் வழங்கும் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் மூலம் சிறுதானிய பயிர்களான சோளம், கம்பு, கேழ்வரகு, குதிரைவாலி, சாம மற்றும் திணை ஆகிய பயிர்களுக்கு பல்வேறு மண் வகைகளுக்கு ஏற்ப உர பரிந்துரைகளை வழங்கப்பட்டுள்ளன. பயிர்களின் விளைத்திறன் பயிர்களுக்கு ஏற்பவும் மண் வளத்துக்கு ஏற்பவும் மாறுபடும். இதனை கருத்தில் கொண்டு பயிர் ரகங்களின் மரபியல் திறன் மற்றும் பகுதியில் விளையும் பயிர்களின் அதிகபட்ச விளைச்சலுக்கு ஏற்ப விளைச்சல் இலக்கினை நிர்ணயம் செய்ய வேண்டும். மண்ணிலிருந்து கிடைக்கும் பயிரூட்டங்களின் அளவுகளை, அதாவது தழை, மணி மற்றும் சாம்பல் சத்து, ஆய்வுக்கூடங்களின் மண் ஆய்வு செய்து நிர்ணயம் செய்ய வேண்டும். இயற்கை உர பொருட்களை ரசாயன ஆய்வுகள் செய்து அவைகளின் பயிரோட்டங்களின் கிடக்கையை கணக்கிட வேண்டும். உயிர் உரங்களால் பயிர்களுக்கு கிடைக்கும் தழை மற்றும் மணிச்சத்துக்களின் அளவுகளானது ஆராய்ச்சிகள் மூலம் கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு நிலம், இயற்கை உரங்கள் மற்றும் உயிர் உரங்கள் வாயிலாக கிடைக்கும் பயிர் சத்துக்களை கணக்கீடு செய்த பின்பு ரசாயன உரச்சத்துக்களை திட்டமிட்ட விளைச்சலுக்கு ஏற்றவாறு இட வேண்டும். தொழு உரம் மற்றும் உயிர் உரங்களின் மூலம் கிடைக்கும் சத்துக்களின் அளவு பார்த்திங்கன்னா, தொழு உரம் 12 டன் ஒரு ஹெக்டாருக்கு போடும்போது தழைச்சத்து 40 கிலோவும், மணிச்சத்து 22 கிலோவும், சாம்பல் சத்து 40 கிலோவும் ஒரு ஹெக்டாருக்கு கிடைக்கிறது. அதே அசோஸ்பைரிலம் இடும்போது தழைச்சத்து ஒரு ஹெக்டாருக்கு 15 கிலோ கிடைக்கிறது. பாஸ்போபாக்டீரியா உயிர் உரமானது 10 கிலோ மணிச்சத்தை ஒரு ஹெக்டாருக்கு கிடைக்க செய்கிறது. ரசாயன உர பரிந்துரைகளை நிர்ணயிக்கும் போது கவனிக்கப்பட வேண்டிய குறிப்புகள் என்னன்னு பார்க்கலாம். மண் வளத்துக்கும் திட்டமிட்ட விளைச்சல் இலக்கிற்கும் ஏற்ப பேரூட்ட உர பரிந்துரையின் அடிப்படையில் ரசாயன உர அளவுகளை நிர்ணயிக்கும் போது சில விவரங்களை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். பெறப்படும் உர பரிந்துரைகளை அதே வகை அல்லது அதற்கு நிகரான மண் வகைகளுக்கும் பயன்படுத்த வேணும். பயிரின் மரபியல் திறன் மற்றும் உர பரிந்துரைகளை பின்பற்றும் பகுதியில் விளையும் பயிர்களின் அதிகபட்ச விளைச்சலுக்கு ஏற்ப விளைச்சல் இலக்கினை நிர்ணயம் செய்யணும். பயிர் சாகுபடி காலங்களில் பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து மேம்பட்ட பயிர் மேலாண்மை மற்றும் உழவியல் முறைகளை பின்பற்ற வேண்டும். இரண்டாம் நிலை மற்றும் நுண்ணூட்டங்களின் நிலையை கருத்தில் கொண்டு விளைச்சல் பாதிக்காத அளவுக்கு குறைபாடுகளை நிவர்த்தி செய்யணும். பண்ணையில் எளிதில் கிடைக்கக்கூடிய அங்கக உரங்கள், அதாவது தொழு உரம், கம்போஸ்ட் போன்றவை செயற்கை உரங்களுடன் கலந்து இட்டு மண் வளத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். இப்போது இந்த உர பரிந்துரைகளை எளிதில் கணக்கிட டெசிபர் என்கிற கணினி மென்பொருள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த மென்பொருளை பயன்படுத்தி இத்துறையில் இயங்கி வரும் மண் ஆய்வு மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனை மையம் SOTAC மூலம் வேளாண் பெருமக்களுக்கு ஒருங்கிணைந்த பயிரூட்டச்சத்து முறையில் மண் வளத்துக்கும் விளைச்சல் இலக்குக்கும் ஏற்ப சமச்சீர் உர பரிந்துரைகள் அனைத்து பயிர்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் ஆயத்த உர பரிந்துரைகள், இன்ஸ்டன்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ், ஒருங்கிணைந்த பயிர் சத்தூட்ட முறையில் மண் வளத்துக்கும் விளைச்சல் இலக்குக்கும் ஏற்ப வரையறுக்கப்பட்ட ஆயத்த பரிந்துரை அளவுகள், அதாவது ரெடி ரெக்கனர் ஆஃப் ஃபெர்டிலைசர் டோசஸ். உதாரணத்துக்கு கம்பு, ராகி, குதிரைவாலி மற்றும் திணை ஆகிய பயிர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த இப்படி கொடுக்கப்பட்டுள்ள ஆயத்த உர பரிந்துரை அளவுகளை உழவர் பெருமக்கள் கடைபிடித்து பயிர் உற்பத்தியை பெருக்கி மண்வளம் காத்திடல் வேண்டும். நிலம் வளமிக்கதாக இருந்து உர பரிந்துரை சமன்பாடுகள் மூலம் ரசாயன உரச்சத்துக்களை இட தேவையில்லை என்ற போதிலும் குறைந்தபட்ச அளவாக பொது பரிந்துரையில் 50% பயிரூட்டங்களை ரசாயன உரச்சத்துக்கள் மூலமாகவோ அல்லது ஒருங்கிணைந்த முறையிலோ பயிருக்கு வழங்க வேண்டும். இவ்வாறு இடும்போது மண்ணிலிருந்து பயிர் எடுத்துக்கொண்ட பயிரோட்டங்கள் ஈடு செய்யப்பட்டு மண்வளம் பராமரிக்கப்படுகிறது. மண்வளம் குறைந்து இருப்பின் மிக அதிக அளவில் பயிரோட்டங்கள் தேவைப்படும். எனினும் மிக அதிக அளவாக பொது உர பரிந்துரையின் 1.5 மடங்கு வரைக்கும் ரசாயன உரச்சத்தை பரிந்துரைக்கலாம். எனவே மண்வளத்திற்கும் விளைச்சல் இலக்குக்கும் ஏற்ப
இயற்கை உரங்கள் மற்றும் உயிர் உரங்களை ரசாயன உரங்களுடன் சேர்த்து பயிர்களுக்கு இடுவதன் மூலமும் சமச்சீரான ஊட்டச்சத்து நிர்வாகம் செய்யலாம். இதனால் பயிர் விளைச்சலை அதிகரிப்பதுடன் நீண்டகால அடிப்படையில் மண் வளத்தையும் பாதுகாக்க இயலும். அடுத்து சிறுதானிய பயிர்களுக்கான நவீன கலை மேலாண்மை இதை பற்றி விளக்க இருக்கிறோம். சிறுதானிய பயிர்கள் பொதுவாக மானாவாரி பயிராக சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் கலை நிர்வாகம் என்பது மிகவும் சவாலாகவே இருக்கும். விவசாயிகளுக்கு அதிக வெப்பம் மற்றும் குறைந்த மழை பொழிவு போன்ற சூழ்நிலையில் பயிர் செய்வதே சிரமமாக உள்ளபோது இதில் களையினால் ஏற்படும் பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஏன்னா களைகள் பயிர்களை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில் முளைப்பதோடு மட்டுமில்லாமல் அதிக வீரியத்துடனும் வேகமாக வளர்ந்து பயிர் வளர்ச்சியின் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதனால் சுமார் 20 முதல் 80% வரை விளைச்சல் இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பொதுவாக விவசாயிகள் சிறுதானியங்கள் களைகளை கட்டுப்படுத்த அதிக அளவிலான விதைகளை பயன்படுத்துகின்றனர். ஆனால் இதன் மூலம் அதிக விதை விரயம் மற்றும் போதிய இடைவெளி இல்லாமையால் விளைச்சல் இழப்பு தான் ஏற்படுகிறது. உழவர் பெருமக்கள் ஒருங்கிணைந்த கலை நிர்வாக முறையினை கையாண்டால் சிறுதானிய சாகுபடியில் அதிக விளைச்சல் பெறலாம். ஒருங்கிணைந்த கலை மேலாண்மையில் உழவியல் முறை, இயந்திர முறை, ரசாயன முறையை கையாளணும். அதாவது உழவியல் முறையில் எப்படி பண்ணுறது? சரியான உழவியல் முறையினை கையாளும் போது சிறுதானிய சாகுபடியில் களை முளைப்பது கட்டுப்படுத்தப்படுகிறது. அதில் முக்கியமாக களைகளை எளிதில் எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை பற்றி பார்ப்போம். கோடை உழவு செய்வதனால் அடி மண்ணில் உள்ள களை செடியின் விதைகள் மேலே கொண்டு வரப்படுவதால் சூரிய வெப்பத்தினால் அதன் முளைப்பு திறன் குறைக்கப்படுகிறது. கோடை மழையினால் ஏற்படும் மண்ணரிப்பு தடுக்கப்பட்டு மழைநீர் சேமிக்கப்படுகிறது. அடுத்தது களை எடுத்தல். நடவு செய்த 15வது மற்றும் 30வது நாட்களில் 2 முறை கையினால் களை எடுக்க வேண்டும். இயந்திர முறை. சிறுதானிய சாகுபடியில் பண்ணை பணியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக தக்க தருணத்தில் களை எடுப்பது சிரமமாக உள்ளது. எனவே இந்த கருவிகளை பயன்படுத்தி களைகளை எளிதில் கட்டுப்படுத்தலாம். பலராம் களை எடுக்கும் கருவி. இந்த பலராம் களை எடுக்கும் கருவினை கொண்டு விதைத்த 10வது மற்றும் 20வது நாட்களில் 2 முறை களை எடுப்பதால் மண்ணில் நல்ல காற்றோட்டம் ஏற்பட்டு அதிக தூர்கள் வெளிவருகிறது. பலராம் களை எடுக்கும் கருவினை வரிசை விதைப்பு செய்த நிலத்தில் மட்டுமே பயன்படுத்த முடியும். முன்னும் பின்னுமாக இயக்குவதனால் களை எடுக்கப்படுகிறது. மேலும் களை கட்டுப்படும் திறன் அதிகரிக்கிறது. இதோட செயல்திறன் 8 மணி நேரத்தில் 1 ஹெக்டார் பரப்பளவு 8 நபரால் களைகளை எடுக்கலாம். களை எடுக்கும் ஆகும் செலவு 2400 ஒரு ஹெக்டருக்கு ஆகும். இதோட நீளம் பார்த்திங்கன்னா 17.5 சென்டிமீட்ரு, அகலம் 11.5 சென்டிமீட்ரு, உயரம் 7.5 சென்டிமீட்ரு. இதோட விலை தான் 2000. இந்த கருவி மூலம் அதிக சோர்வு அடையாமல் முதுகை வளைக்காமல் நின்ற நிலையில் நடந்தவாறு களை எடுக்கலாம். ஒரு நாளில் சாதாரண முறையை விட 2 மடங்கு அதிக நிலப்பரப்பில் களை எடுக்கலாம். மிதிவண்டி களை எடுப்பான். இந்த மிதிவண்டி களை எடுக்கும் கருவி பெருமளவில் சிறு மற்றும் குறு விவசாயிகளால் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த களை எடுக்கும் கருவியை வரிசை விதைப்பு செய்த நிலத்தில் மட்டுமே பயன்படுத்த முடியும். இந்த வகை களை எடுப்பானை சிறுதானிய பயிர்களின்றி நிலக்கடலை, சூரியகாந்தி, மக்காச்சோளம் மற்றும் காய்கறி பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். இந்த களை எடுப்பான் மண்ணில் 2லிருந்து 2.5 சென்டிமீட்டர் ஆழம் வரை செல்லக்கூடியது. ஒரு நாளைக்கு 1லிருந்து 1.5 ஏக்கர் வரை ஒரு நபர் இதன் மூலம் களை எடுக்கலாம். இது சராசரியாக 2000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் விலையில் கிடைக்கிறது. இயந்திர களை எடுப்பான். இயந்திர களை எடுக்கும் கருவினை விதைத்த 10வது மற்றும் 20வது நாட்களில் 2 முறை களை எடுப்பதால் மண்ணில் நல்ல காற்றோட்டம் ஏற்பட்டு அதிக தூர்கள் வெளிவருகிறது. அது மட்டுமின்றி நேரமும் மிச்சமாகிறது. 2 குதிரை திறன் கொண்ட பெட்ரோல் இன்ஜின் உதவியுடன் இயக்கப்படுகிறது. குறைந்தது 30 முதல் 40 சென்டிமீட்டர் இடைவெளியில் வரிசை விதைப்பு செய்த நிலத்தில் மட்டுமே இதை பயன்படுத்த முடியும். 4 எல் வடிவ பட்டைகள் சுழல்வதால் களை எடுக்கப்படுகிறது. இதோட செயல்திறன் பார்த்திங்கன்னா 8 மணி நேரத்தில் 1 ஹெக்டார் பரப்புக்கு 4 நபர் செய்கிறாங்க. களை எடுக்க ஆகும் செலவு 1200 ரூபாய் ஒரு ஹெக்டாருக்கு. இதோட நீளம் 200 சென்டிமீட்ரு, அகலம் 50 சென்டிமீட்ரு, எடை 12 கிலோ. விலை 13,000லிருந்து 22,000 வரைக்கும் இருக்கிறது.
ரசாயன முறையில் களைக்கொல்லிகளை பயன்படுத்தி களை கட்டுப்பாடு செய்யலாம். இதில் வேலையாட்கள் பற்றாக்குறை மற்றும் ஆட்கூலி அதிகரிப்பு போன்ற காரணத்தினால ரசாயன முறையில் களைக்கொல்லிகளை பயன்படுத்தியும் களை கட்டுப்பாடு செய்கிறோம். பொதுவாக களைக்கொல்லியினை பயன்படுத்தும் போது மண்ணில் ஈரப்பதம் இருப்பது அவசியம். மேலும் ஒரு ஹெக்டாருக்கு 500 லிட்டர் தண்ணீரில் பரிந்துரைக்கப்பட்ட மருந்தினை நாப்சாக் தெளிப்பான் கொண்டு தெளிப்பது அவசியம். களை முளைக்கும் முன் தெளிக்க வேண்டிய களைக்கொல்லிகள் என்றால் விதைத்த 3 முதல் 5 நாட்களிலும், களை முளைத்த பின் தெளிக்கும் களைக்கொல்லி என்றால் களைகள் 2 அல்லது 3 இலையாக இருக்கும்போது தெளித்தால் களை கட்டுப்பாட்டு திறன் அதிகரிக்கும். மேலும் களைக்கொல்லியை பயன்படுத்தும் போது வேளாண் அறிவியலர்களை மற்றும் அலுவலர்களின் பரிந்துரைகளின்படி சரியான மருந்தினை சரியான அளவு பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு அல்லாமல் பயிருக்கு நேர்த்திறனற்ற களைக்கொல்லியை பயன்படுத்தும் போது களையுடன் சேர்ந்து பயிரும் காய்ந்துவிட வாய்ப்புள்ளது. இந்த முறையில் சிறுதானிய பயிர்கள் ஒருங்கிணைந்த களை மேலாண்மை முறைகளை கையாண்டால் உழவர்கள் அதிக விளைச்சல் பெறலாம். நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 24ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.